மகாதேவ் சம்போ. ராசி மண்டலத்தில் மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. இந்த ராசிகளில் முதன்மையான ராசி அப்படிங்கிறது மேஷம். இந்த மேஷத்தை பற்றி இப்போ ஒரு சில குறிப்புகள் பார்க்கலாம். மேஷம் அப்படிங்கிறது 0 முதல் 30 பாகைகள் கொண்ட அந்த முதன்மையான ராசி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு ராசிக்கு 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு. அஸ்வதி 1லேருந்து 4 வரைக்கும் அப்படிங்கிறது 4 பாதங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் பரணியினுடைய 4 பாதங்கள் 8 ஆயிடுச்சு. கிருத்திகையினுடைய 1ஆம் பாதம், அதாவது அஸ்வதி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகையினுடைய 1ஆம் பாதம், இந்த மூன்றும் சேர்ந்தது அப்படிங்கிறது இந்த மேஷராசி. மேஷராசியினுடைய அந்த அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது முருகன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து மேஷராசினுடைய உருவம் அப்படிங்கிறது ஆடு அப்படிங்கிறது இதனுடைய ஆடின் உருவம் கொண்டது இந்த மேஷராசி. அப்போ இது எப்படின்னா விண்வெளியில் இந்த மேஷராசி அப்படிங்கிறது ஆட்டின் தலை போன்ற வடிவமைப்பு கொண்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நிறம் வந்து சிகப்பு நிறம். அப்போ மேஷத்துக்கு உண்டான அந்த இரத்தம் அப்படிங்கிறது காரகன் அப்படிங்கிறது செவ்வாயினால் இதனுடைய நிறம் வந்து சிவப்பு. அங்கம் அப்படிங்கிறது தலை. மேஷம் அப்படின்னாலே 1ஆம் இடம் அல்லது தலை அப்படிங்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரம், அதிலும் குறிப்பாக மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற தலை அப்படிங்கிற மேஷமும் அப்படிங்கிறதும் தலை தான். பாலினம் அப்படிங்கிறது ஆண். ஒற்றைப்படை அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஒற்றைப்படை அப்படிங்கிறது 1, 3, 5, 7, 9 இது போன்ற ஒற்றைப்படைகளில் வரக்கூடியது முதன்மையான ராசி அப்படிங்கிறது மேஷம். ஆங்கிலத்தினுடைய இதனுடைய பெயர் அப்படிங்கிறது ஏரியஸ், ARIES. ஏரியஸ் அப்படிங்கிறது இதனுடைய ஆங்கில பெயர். இடம்ங்கிறது காடு. மேஷத்தினுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது, இப்போ ஒரு பிரசன்னம் பார்க்குறோம் இல்லை ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா மேஷத்தினுடைய இருப்பிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த இடங்கள் அப்படிங்கிறது. தன்மை அப்படிங்கிறது, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது. குரூரம் அப்படிங்கிறது இதனுடைய தன்மை, அதாவது ஆக்ரோஷம், கோபம், குரூரம் அப்படிங்கிறது இதனுடைய இயல்பிலே இருக்கக்கூடியது. மேஷராசியில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய. இது முக்கியமாக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கிறது முருகன். மகாதேவ் சம்போ.